ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, ஒரு பேய் கதை எழுதி இவங்க $5 சம்பாதிக்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு கிட்ஸ் ஸ்டோரிஸ் எழுதி $15 சம்பாதிக்கிறாங்க. இவங்க 500 வேர்ட்ஸில் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி எழுதி கொடுத்து $10 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் இப்போ இங்கிலீஷில் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரி எழுதி நிறைய சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு நான் இந்த லவ் ஸ்டோரி எழுதுனது, ஜோதி அண்ட் ராஜு அப்படிங்கிற இந்த லவ் ஸ்டோரி எழுதுனது நான் எழுதவே இல்லை. எனக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணது. நான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நான் ஒரு லெட்டர்ஸ் கூட நான் டைப் பண்ணல. எல்லாமே எனக்கு அழகான ஒரு சூப்பரான நிறைய ட்விஸ்ட் உள்ள ஒரு காதல் கதை எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஸோ நான் இதை எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஏஐ ரைட்டர் மூலிமா தான் நான் எழுதினேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் இந்த ChatGPT பற்றி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பயன்படுத்தினேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சூப்பர் ஸ்டோரி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ChatGPTக்கு வந்த பிறகு நீங்கள் ChatGPTயில் உங்களோட கதையோட பிளாட் பற்றி சொல்லணும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு பேய் கதை எழுத போகிறேன். ChatGPTயில் தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு 1000 வேர்ட்ஸ் உள்ள ஒரு கோஸ்ட் ஸ்டோரி. அண்ட் அந்த கோஸ்ட் ஸ்டோரியில் கேரக்டர்ஸ் ராம், மீனா அண்ட் ஜான் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு சப் செக்ஷன் ஹெட்டிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நான் என்டர் அமுத்தணும். நமக்கு ChatGPT அந்த பேய் கதைக்கு ஒரு டைட்டில் கூட கொடுத்துருச்சு. அழகாக சப் ஹெட்டிங் கொடுக்குது. இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ராம், மீனா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு அழகான ஒரு பேய் கதையை இந்த ChatGPT இப்போ நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட ஜாப் இப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாகிடுச்சு. நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு அழகான பிக்சர் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் இதை சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி ChatGPT கொஞ்சம் நேரம் எழுதின பிறகு அதுக்கு டயர்ட் ஆகிடும் போல இருக்குது. திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி பாதி வழியில் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த ஏஐ ரைட்டர்ட்டு நம்ம மறுபடியும் ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லணும். அண்ட் நமக்கு திருப்பி அதை கண்டினியூ பண்ணி கொடுக்கும். அது ரொம்ப டைப் பண்ணி டயர்டாக இருக்கும் போல இருக்குது. திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் இடையில ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். நான் 1000 வேர்ட்ஸ் கேட்டேன். நான் கேட்டதுக்கு மேலேயே இது எங்கெங்கேயோ கதையை எடுத்துக்கிட்டு போகுது. ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, நமக்கு இந்த கதையை இப்போ இந்த ChatGPT எழுதி கொடுத்து முடிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபைவரில் உங்களோட விளம்பரங்களை பண்ணலாம். யாராச்சும் உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரி கேட்டாங்கன்னா இதே மாதிரி இந்த ChatGPTயில் எழுதி கொடுக்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வோக்கல் மீடியா வெப்சைட்லையும் நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு நிறைய வியூஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு நிறைய earnings கிடைக்கும். இப்போ நான் இந்த கோஸ்ட் ஸ்டோரி இப்போ நான் ஒன்று எழுதியிருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண விரும்ப இதை நான் என்னோட வோக்கல் மீடியாவில் சப்மிட் பண்ண போகிறேன். டைட்டில் அந்த ஏஐ ரைட்டர் நமக்கு கொடுத்த சஜஷன் மாதிரியே நம்ம போட்டுடலாம். நீங்கள் இப்போ எழுதின ஸ்டோரிக்கு ஒரு பெட்டர் டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் கேட்ட மறு வினாடியே எனக்கு ஒரு புது டைட்டில் இந்த ChatGPT எனக்கு கொடுத்துருக்குது. எனக்கே இப்போ நான் ஏதோ ஒரு பேய்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. நான் கேட்குறதெல்லாம் அப்படியே அழகாக எனக்கு கொடுக்குது. இப்போ நம்ம அந்த பேய் கதையை அப்படியே நம்ம காப்பி பண்ணிடலாம். இன்ட்ரோடக்ஷன், பேலன்ஸ் கதையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ நான் கதையை படித்து கூட பார்க்கல. ஸோ நான் பிறகு படித்து பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குதுன்னு நான் அப்புறமா நான் பார்க்குறேன். சப் ஹெட்டிங்ஸில் அந்த ஹெட்டிங் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணிடலாம். அந்த நான் சொன்ன 3 கேரக்டர்ஸ்க்கு மேலே இந்த ஏஐ ரைட்டர் ஒரு எமிலி அப்படிங்கிற ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அபெண்டன் மென்ஷனில் ஏதோ ஒரு பேய் ஆவி இருக்குது எமிலின்னு. இதே மாதிரி ஒரு அபெண்டன் மென்ஷன் ஒரு பிக்சர் வேறு போட்டாச்சு. அண்ட் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ வோக்கல் மீடியாவில் நான் சப்மிட் பண்ணிடுறேன். சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். அண்ட் சப்மிட் ஃபார் ரிவ்யூ பண்ணிடலாம். கம்யூனிட்டி ஃபிக்ஷனில் போட்டுருவோம். ஹாரர், ஓகே, ஹாரரில் போட்டாச்சு. அட்வென்ச்சர், ஓகே. ஸோ இது 4 டேகிங் பண்ணி இதை நான் ஃபிக்ஷன் கம்யூனிட்டியில் போடுறேன். அண்ட் சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு நான் பண்ணிடுறேன். நீங்கள் இதே மாதிரி அன்லிமிட்டடாக நீங்கள் நிறையா ஸ்டோரிஸை சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த வோக்கல் மீடியாவில் உடனே பப்ளிஷ் ஆகிடுது. அண்ட் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அவங்க நிறைய பேமெண்ட் பண்ணுவாங்க. என்னோட வாலெட்டில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது $5.41 இருக்குது. ஸோ இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம வியூ போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். த போஸ்ட் ஹஸ் பீன் அப்ரூவ். பேய் கதை இந்த வோக்கல் மீடியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேய் கதை படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோட வோக்கல் மீடியாவில் வீனர் பானு அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த ஏஐ ரைட்டர் உண்மையிலேயே ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப இன்டெலிஜென்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம கேட்குறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு நமக்கு பதில் சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பயன்படுத்தி உடனே உங்கள் ஃபைவரில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் ஸ்டோரி ரைட்டராக ஆகிடுங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்களும் சரியாக பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு வகையில் மணி earn பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு கோஸ்ட் ரைட்டர் ஆகலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும் அப்படிங்கிற அந்த பிளாட்டை நீங்கள் இந்த ஏஐ ரைட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது ஒரு சூப்பரான ஒரு கதையை எழுதி கொடுக்குது. ஓகே, எனக்கு இந்த ChatGPT ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இந்த ChatGPTயை நீங்களும் கரெக்டாக பயன்படுத்தி இந்த 2023 ஏதாச்சும் ஒரு வகையில் earn பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.